சோதனை காலத்துல தான் தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமா என்ன பண்ணும் இருக்கணும். தாவீது வனாந்தரத்தில் இருக்கும்போது சோதனை காலம் அல்ல. தாவீது கோலியாத்தை வீழ்த்தும் போது சோதனை காலம் அல்ல. ஆனால் அதே சமயத்துல இதையெல்லாம் தாண்டி வந்த தாவீது தொடர்ந்து 8 வருஷம் சவுலால் துரத்தப்படும் பொழுது, சவுலால் தேடப்படும் பொழுது ஒரு நெடுங்காலமான ஒரு சோதனை காலம். இந்த சோதனை காலத்துல தான் சுலபமாக பாவமான எண்ணங்கள் என்ன பண்ணுது, உள்ள நுழைஞ்சிருது. இந்த பாவம் என்ன செய்து நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வசனத்தை ஆராயும் பொழுது தாவீதுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மீதும் தேவன் மீதும் இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன பண்ணுது, உடைக்குது. கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நீ ராஜாவாவ, கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நான் உன் கூட இருக்கிறேன், இது ரெண்டையுமே மறந்து போயிட்டான் தாவீது. மறந்து இப்ப எப்படி திங்க் பண்றான், தேவன் எனக்கு பாதுகாப்பு இல்ல, நான் ராஜாவா ஆக முடியாது, ஆனா பெலிஸ்திய தேசம் தான் எனக்கு பாதுகாப்பு என்கிற ஒரு எண்ணத்தை என்ன பண்ணுகிறது, கொண்டு வருகிறது. ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் எப்படிப்பட்ட தோரணை உருவாக்கும் அப்படின்னா, நெடுங்காலமா நீ போராடிட்ட, இனி உன் வாழ்க்கையில ஜெயம் கிடையாது, இனி உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடையாது, உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அது எக்ஸ்பைரி ஆயிருச்சு, அது என்ன பண்ணிருச்சு, அதனுடைய நேரம் முடிஞ்சிருச்சு, அதனுடைய காலம் முடிஞ்சிருச்சு, உன்னோடு இருக்கக்கூடிய கர்த்தர் இனி ஒன்னும் செயல்பட முடியாது, அவர் செயல்பட முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் மாறிவிட்டது என்று சொல்லி நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனப்படுத்துகிறதாக தான் என்ன பண்ணும் பாவம். முதலாவது என்ன பண்ணும் வரும். இப்படி உள்ள நுழைஞ்ச உடனே தேவ வாக்குத்தத்தத்தின் மீதும் தேவனுடைய பாதுகாப்பின் மீதும் இருக்கக்கூடிய நம்பிக்கை என்கிற விசுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் பண்ணி இந்த பாவம் என்ன பண்ணும், மனிதர்கள் மீதும் சொத்துக்கள் மீதும் நிலத்தின் மீதும் உலக பிரகாரமான இன்னபிற காரியங்கள் மீது உங்களை அறியாமையே உங்களுடைய விசுவாசம் நம்பிக்கை அதிகமாக வைக்க ஆரம்பிச்சிருவீங்க.